ஆமா, குருலிங்க சங்கம் வழிபாடு தினைக்கும் நீங்க அதை பார்க்கணும். அப்ப அதெல்லாம் தினசரி நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய தவ பயன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த புவனத்துக்கு உய்வு பெறணும்னா என்ன செய்யணும்? எந்த லோகத்துல, ஏழு உலகத்துல பிறந்திருந்தாலும் சிவபூசை செய்தால் மட்டுமே நமக்கு பிறவாமை கிடைக்கும். வேற எந்த வழியினாலும் கிடைக்காது. மீது எல்லாமே உங்களுக்கு 1வது 2வது வகுப்பு தான். அங்க பிஹெச்டியே கிடையாது. 12வது வரையும் நீங்க தான் போகலாம். யோகம் சொல்லி தராங்கன்னு ஒரு திட்ட போகலாம். மீண்டும் எங்க வரணும்? அவங்க கடைசியில இன்னைக்கு தேவாரம் திருவாசகத்துல தான் வந்து நிக்கிறாங்க. யோகம் சொல்லி கொடுத்தவங்க எங்க வந்து நிக்கிறாங்க? தேவாரம் திருவாசகத்துல தான் வந்து நிக்கிறாங்க. திருமந்திரத்துல இல்லாத யோகம் உலகத்துல வேற எந்த நூலுலையும் இல்லை. நம்ம சிவஞான சித்தியார் இல்லாத யோகம் வேற எந்த நூலையும் இல்லை. அத்தனையும் சிவஞான சித்தியார்கள். அப்ப சிவபூசை செய்வோரின் வெற்றி விளங்குதல் அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. சிவபூசை செய்யறவங்களோட அந்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.